உற்பத்தி ரொக்கையீடு பயிற்சி கணக்கு 7. தேதி 2017 பிப்ரவரி 1. கையிருப்பு ரொக்கம் 25,000 சொல்கிறாங்க. இந்த நம்ம கையிருப்பு ரொக்கம் அப்படின்னால என்ன அர்த்தம் அப்படின்னா தொடக்க இருப்பு அப்படின்னு சொல்லி அர்த்தம். தொடக்க இருப்பை நம்ம எப்போவுமே ரொக்கையீட்டில் பற்று பக்கம் இருப்பு கீக்கும்னு எழுதிக்கிடுவோம். ரொக்கப்பத்தியில் 25,000. வங்கி ரொக்கம் 10,000 இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் வங்கி தொகை பற்றியில் 10,000 நம்ம பதிவு பண்ணிடுறோம். ரொக்கப்பத்தியில் 25,000, வங்கி இருப்பை வங்கி பற்றியில் 10,000 சொல்லி பதிஞ்சுக்கிறோம். அடுத்து தேதி 5. RO வாட்டர் மிஷின் வந்து நம்ம காசலை கொடுத்து வாங்குகிறோம். அப்போ காசலை கொடுத்து வாங்குறதுனால இது நம்ம செலுத்தல் பக்கத்தில் வரும். தேதி 5 2017 பிப்ரவரி. அப்போ இந்த இடத்துல இயந்திரம் வாங்குகிறோம். என்ன இயந்திரம் அப்படின்னா தண்ணீர் சுத்திகரிக்கக்கூடிய இயந்திரம். அப்போது தண்ணீர் சுத்திகரிக்கும் இயந்திரம் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறோம். தண்ணீர் சுத்திகரிக்கும் இயந்திரம் நம்ம எப்படி வாங்குகிறோம்னு பார்க்குறோம். காசலை கொடுத்து வாங்குகிறோம். அதனால் வங்கி பத்தியில் 8,000 நம்ம பதிவு பண்ணிக்கிறோம். அடுத்து 6ஆம் தேதி ரொக்கம் செலுத்தி சரக்கு வாங்கியது அப்படின்னு சொல்கிறாங்க. சரக்கு வாங்கியது அப்படின்னால நமக்கு செலவு தான். ஏன்னா பணம் நம்ம செலுத்தியிருப்போம். எப்படி வாங்குகிறோம் அப்படின்னா ரொக்கம் செலுத்தி வாங்குகிறோம். அப்போ அதுக்கு பேர் கொள்முதல் கணக்கு. ரொக்கப்பத்தியில் 9,000 பதிவு பண்ணிக்கிறோம். அடுத்து 8ஆம் தேதி டேனியலிடமிருந்து பெற்ற ரொக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பணம் பெறுறோம். அப்போ 8ஆம் தேதி டேனியல் கணக்கு எவ்வளோ பணம் பெறோம்னா 9,900 பணம் பெறுறோம். நம்ம அளித்த தள்ளுபடி 100 ரூபா. 10ஆம் தேதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சரக்குகளை விற்று பெற்ற காசோலையை வங்கியில் செலுத்தியது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது காசோலை பெற்று வங்கியில் செலுத்தியிருந்தால் நம்ம நேரடியாக வங்கி பத்தியில் பற்று வச்சுக்கலாம். சரிங்களா? இது நம்ம ஏற்கனவே தியரியில் பார்த்தது தான். நம்ம புக்கில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. காசோலை பெற்று வங்கியில் செலுத்தப்பட்டிருந்தால் நம்ம நேரடியாக வங்கி கணக்கில் பற்று வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 40,000 ரூபாயை நம்ம வங்கி கணக்கில் எழுதிக்கிறோம். அடுத்து 12ஆம் தேதி அமலாவிற்கு செலுத்தியது, அதாவது காசோலை மூலம் செலுத்துகிறோம். 17,500 வங்கி பத்தியில் பதிவு பண்ணிடுறோம். அவர் நமக்கு அளித்த தள்ளுபடி, அதாவது பெற்ற தள்ளுபடி எவ்வளவுனா 500 ரூபா. அடுத்து தேதி 13 போக்குவரத்து செலவுகளை ரொக்கமாக செய்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ரொக்கப்பத்தியில் பதிவு பண்ணிக்கிறோம் 5,000 ரூபாய். அடுத்து 14 அலுவலக தேவைக்காக வங்கியிலிருந்து பணம் எடுத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா? அலுவலக தேவைக்கு வங்கியிலிருந்து பணம் எடுத்தோம்னா அது நமக்கு எதிர்பதிவாக வரும். அப்போ இந்த இடத்துல வங்கி கணக்குன்னு பதிவு பண்ணுறோம். தொகையை ரொக்கப்பத்தியில் பதிவு பண்ணுறோம் 20,000 ரூபாய். இது எதிர்பதிவு அப்படிங்கிறனால இதே தேதியில் 14ஆம் தேதி இங்கே வந்து ரொக்க கணக்கு அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுறோம். பேரெட்டு பக்கம் அப்படிங்கிற இடத்துல எதிர்பதிவு, இங்கே ரொக்கம் அப்படிங்கிறனால நம்ம வங்கி பத்தியில் 20,000 ரூபாய் பதிவு பண்ணிக்கிறோம். சரிங்களா? இதுதான் எதிர்பதிவு. அடுத்து 24ஆம் தேதி குமாரிடமிருந்து பெற்ற காசோலை அப்படின்னு சொல்கிறாங்க. பெற்ற காசோலையை நம்ம வங்கியில் செலுத்துகிறோம். எனவே நம்ம வங்கி பத்தியில் 15,000 ரூபாய் பதிவு பண்ணிக்கிறோம். குமாரிடமிருந்து பெற்ற காசோலை. ரைட். இப்போது 28ஆம் தேதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குமாரிடமிருந்து பெற்ற காசோலை வங்கியால் மறுக்கப்பட்டு திருப்பி அனுப்பப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அப்போ பெற்ற காசோலை நம்ம எந்த பக்கம் பதிவு பண்ணியிருக்கோம்? பெறுதல் பக்கம் பதிவு பண்ணியிருக்கிறோம். இப்போ காசோலை பல்வேறு காரணங்களால் திரும்ப வந்துருச்சு. வங்கியால் மறுக்கப்பட்டு திரும்ப வந்துட்டதுனால நம்ம செலுத்தல் பக்கம் எழுதிக்கிறோம் குமார் கணக்கு. இப்போ வங்கி கணக்கில் நம்ம பற்று வச்சுருக்கோம் இல்லையா? இப்போ திருப்பி வந்துட்டதுனால வங்கி கணக்கில் நம்ம வரவு வச்சுக்கிறோம் 15,000 ரூபாய். இப்போ பயிற்சி கணக்கு 7ல் இருக்கக்கூடிய நடவடிக்கைகள் அப்படி 30 ரொக்கையீட்டில் பெறுதல் பக்கம் செலுத்தல் பக்கம் பதிவு பண்ணியாச்சு. அடுத்து நம்ம இருப்பு கட்ட வேண்டிய வேலை இருக்குது. இருப்பு கட்டும் பொழுது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா? தள்ளுபடி பற்றிய பொறுத்தளவில் அதே தொகையை நம்ம அப்படியே எடுத்து எழுதிடலாம். இதை வந்து இருப்பு கட்ட தேவையில்லை. அப்போ இங்கே என்ன தொகை இருக்கோ அதை அப்படியே நம்ம எடுத்து வந்து எழுதிக்கலாம். அடுத்து வந்து ரொக்க பற்றி இருப்பு கட்டுறோம். பற்று பக்கம் 54,900 ரூபா. வரவு பக்கம் பார்த்திங்கன்னா 14,000 ரூபா தான் இருக்குது. அப்போ 14,000 ரூபா. வித்தியாசம் பார்த்தோம் அப்படின்னா 9, 4 4 போக 0, 5 1 போக 4.
40,900 வித்தியாச தொகை வருது. எந்த பக்கம் குறையாக இருக்குதுன்னு பார்க்குறோம், வரவு பக்கம் குறையாக இருக்குது. அப்போது வரவு பக்கத்தில் நம்ம 40,900 அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம். இது நம்ம இருப்பு கட்டி கண்டுபிடிச்ச தொகை, அதனால் இதுக்கு பேர் நம்ம இருப்பு கீயி அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம். எப்போவுமே இருப்பு கீக்கு தேதி அந்த மாதத்துடைய கடைசி தேதி February 28. ரைட். இப்போ டோட்டல் கூட்டி போட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு 54,900 வரவு பக்கமும் 54,900 பற்று பக்கமும் வந்துடும். சரிங்களா? இப்போ இருப்பு கீ வரவு பக்கம் இருக்கிறதுனால இதுக்கு ஆப்போசிட் சைடு பற்று பக்கத்தில் இருப்பு கீக்கோ எழுதணும். இப்போ ரொக்கப்பத்தியை மட்டும் தானே நம்ம இருப்பு கட்டியிருக்கோம். ரொக்கப்பத்தியில் எவ்வளோ இருப்பு கீ இருக்குதுன்னு பார்க்குறோம், 40,900. அதே 40,900 பற்று பக்கத்தில் இருப்பு கீக்கோன்னு போட்டுரும். இந்த இடத்துல 2017 மார்ச் 1. அடுத்து வங்கி பத்தியை இருப்பு கட்டுறோம். வங்கி பத்தியில் பற்று பக்கத்தில் பார்த்தோம்னா 65,000 இருக்குது. பற்று பக்கத்தில் 65,000. வரவு பக்கத்தில் குட்டி பார்க்குறோம் 57,500. 57,500. 0 0 இங்கே 10, இங்கே 4, இங்கே 5. 10ல் 5 போக 5, 14ல் 7 போச்சுன்னா 7, 5ல் 5 போக 0. அப்போ 7,500 வித்தியாசம் வருது. 7,500 எந்த பக்கம் குறையாக இருக்குதுன்னு பார்க்குறோம், வரவு பக்கம் குறையாக இருக்குது. அப்போது 7,500 அப்படி எழுதிட்டு இது நம்ம கண்டுபிடிச்ச தொகை, அதனால் இருப்பு கீயின்னு எழுதியிருக்கிறோம். அந்த மாதத்துடைய கடைசி தேதி. இப்போ இருப்பு கீ எந்த பக்கம் இருக்குது, வரவு பக்கம் இருக்குது இல்லையா? அப்போது வங்கி இருப்புக்கும் இருப்பு கீக்கோ பற்று பக்கம் தான் வருது. அப்போ வங்கி தொகை பற்றியில் 7,500 இருப்பு கீன்னு எழுதிக்கிறோம். இப்போ டோட்டல் ரெண்டு பக்கமும் 65,000 வந்துடும். வரவு பக்கமும் 65,000 எழுதிக்கிறோம். அப்போ இந்த பயிற்சி கணக்கு 7 பொறுத்தளவில் ரொக்கப்பத்தி 40,900 பற்று இருப்பு, வங்கி பற்றியும் 7,500 பற்று இருப்பை காட்டுகிறது அப்படின்னு சொல்லி அர்த்தம்.